தெரிவித்து இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், பொதுமக்கள், பசுமை தாயகத்தின் தொண்டர்களும், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பரிவான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி என்னை பொறுத்தவரை மிக 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 ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய தம்பி அருள் அவர்கள் இப்போ இருக்கின்ற சூழல் என்றாலே நம் சுற்றி இருக்கின்ற இயற்கை சூழல், நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம். ஒரு கட்டத்தில் நாம் கிளைமேட் சேஞ்ச் என்று சொன்னோம். 30 ஆண்டு காலமாக கிளைமேட் சேஞ்ச் என்று சொன்னோம். இப்பொழுது கிளைமேட் சேஞ்ச் முடிந்து இப்பொழுது கிளைமேட் கிரைசிஸ் வந்திருக்கிறது. கிளைமேட் கிரைசிஸ் அடுத்த ஒரு 10-20 ஆண்டுகள் போகும். கிளைமேட் கிரைசிஸ் முடித்தவுடன் அடுத்தது கிளைமேட் டிசாஸ்டர், அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். கிளைமேட் டிசாஸ்டர் வந்த பிறகு கிளைமேட் எமர்ஜென்சி, மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழல் வரும். இதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றார்கள். அதற்கு மிக முக்கிய ஒரு காரணம் நம்முடைய இயற்கை சூழல்களை, இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இதை ஏன் முக்கியமாக நான் சொல்கின்றேன் என்றால், கடந்த 67 தான் அளவுகோல் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு அளவுகோல். ஏன்னா 67 முன்பு தமிழ்நாடு நல்லா இருந்தது. 67 என்ன நடந்தது? திமுக ஆட்சிக்கு வந்தது. திராவிட கட்சியில் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து நம்முடைய இயற்கை வளங்கள் எல்லாம் அழித்து ஒழித்து விட்டார்கள். குறிப்பாக சென்னையில கிட்டத்தட்ட 250 ஏரிகளை நாசப்படுத்தி விட்டார்கள், மூடி விட்டார்கள். கோயம்பேடு இல்ல, முகப்பேர் ஏரி திட்டம். இது என்னடா ஏரி திட்டம் பார்த்தா அங்க ஏரியை மூடிட்டு அதுல பில்டிங் கட்டுறது, வீடு கட்டுறது. இது ஒரு திட்டமாயா? ஏன் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இதுல எதுல கட்டினாங்க? ஏரியில தான் கட்டினாங்க. இப்ப அந்த பேருந்து நிலையத்தை கீழம்பாக்கத்துக்கு அனுப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? அந்த ஏரியில கட்டின கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பார்க் போடுங்க, பார்க் அமைங்க. நியாயமான கோரிக்கை தானே அது? ஏன்னா சென்னையுடைய மக்கள் தொகை 1 கோடிக்கு மேல போயிடுச்சு. இடம் இல்ல, நடக்கிறது இடம் இல்ல, உடற்பயிற்சி செய்யறது இடம் இல்ல. இன்னைக்கு சென்னையில தொற்றாய் நோய் இதுல இறக்கிறது எத்தனை பேர் தெரியுமா இறக்குறாங்க? சென்னையில மொத்தம் இறப்புகளில் 75 விழுக்காடு இறப்புகள் தொற்றா நோய், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். தொற்றா நோய்னா என்ன? நீரிழிவு நோய், இருதய நோய், ரத்த அழுத்தம், மனநல நோய், இப்படி எல்லாம் தொற்றா நோய்கள். இதுல தான் அதிக அளவில் மக்கள் இறக்கின்றார்கள். இதற்கு என்ன வழி? அதை சரி செய்ய வழி என்றால் ஒன்று முக்கியமானது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி. உங்களுக்கு நடைப்பயிற்சி செய்ய இடம் இருக்கா? உங்களுக்கு சாலையில தான் போகணும். சாலையில போனா பைக்குக்காரன் வந்து இடிச்சுட்டு போறான், லாரிக்காரன் இடிச்சுட்டு போறான், தண்ணி லாரி இடிச்சுட்டு போறான். அவ்வளவுதான். செயின் பறிப்புல இருந்து காலையில நாய் பிரச்சனை இருக்கு. கணேசமூர்த்தி கட்ட தான் சொல்றாரு. அப்புறம் மாடு வருது, எல்லாம் வருது. சரி, இங்க நான் கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் நீங்க நடைபயிற்சி செய்றீங்க? கை தூக்கு பார்க்கலாம். சும்மா தூக்க கூடாது. சரி, ஏன்னா நான் சொல்லியிருக்கிற ஒரு மருத்துவராகவும் நான் சொல்றேன், ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உடல் பருமன், ஒபிசிட்டி. எல்லாமே இந்த ஜங்க் ஃபுட்ல சாப்பிட்டு ஒபிசிட்டி. சின்ன 15 வயசு, 17, 18, 20 வயசு. இந்த ஒபிசிட்டினால சமீப காலத்தில் 22 வயது, 18 வயது, 19 வயது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, மாரடைப்பு. ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கின்றார்கள். அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இதற்கு நமக்கு என்ன வேணும்? நிறைய நடைபயிற்சி, உடற்பயிற்சி செய்கின்ற பொது இடங்கள் வேண்டும், பொது வெளிகள் வேண்டும், ஓப்பன் ஸ்பேஸ் வேணும். ஆனால் என்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாங்களோ
அதுல இந்த பொது வெளி இடங்கள் எல்லாம் அதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த 30 ஆண்டுகள்ல 21 விழுக்காடா இருந்த இந்த பொது வெளியிடம் இன்னைக்கு 12 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. பசுமை பரப்பளவிடம் கிட்டத்தட்ட 25% இருந்து இன்னைக்கு 18-15%. அப்போ இந்த போன்ற புதிய பூங்காக்கள் நமக்கு வேண்டும். அதுல பல வகையான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். நியூயார்க் நகரம் சென்ட்ரல் பார்க்னு ஒன்று இருக்கு, 870 ஏக்கர்ல இருக்கு. நான் நியூயார்க் போனேன்னா அங்கதான் நான் நடைபயிற்சி செய்வேன். லண்டன் போனேன்னா அங்க ஹைட் பார்க்னு ஒன்று இருக்கு, 350 ஏக்கர்ல ஹைட் பார்க். சுத்து வந்தேன்னா 8 கிலோமீட்டர், அங்கதான் நடைபயிற்சி. டெல்லிக்கு போனா நான் லோதி பார்க்குக்கு போவேன், 90 ஏக்கர். டெல்லியில மெஹரோலி பார்க்குன்னு இருக்கு, 240 ஏக்கர். நேரு பார்க்குன்னு இருக்கு. இதெல்லாம் புதுசா ஒரு பார்க் கட்டிட்டு இருக்காங்க டெல்லியில, 880 ஏக்கர்ல கட்டுறாங்க. ஆசியாவிலே பெரிய பார்க், 450 கோடியில. பெங்களூர்ல லால் பார்க், கப்பன் பார்க். இப்படி உலகத்தில் எந்த நகரத்துக்கு போனாலும் அங்க ஒரு பெரிய பூங்கா ஒன்று இருக்கும். சமீபத்தில் நான் துபாய் போயிருந்தேன். அப்போ ஒரு தமிழ் சங்கம் நிகழ்ச்சி என்னை அழைத்தார்கள் தலைமை தாங்கிறதுக்கு. எங்க அழைச்சாங்கன்னா அங்க ஒரு பூங்காவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த பூங்காவுக்கு நான் போனா அன்னைக்கு விடுமுறை நாள் துபாயில 10,000 பேர் இருக்கிறாங்க அந்த பூங்காவில். அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பூங்கா இருக்கும். 10,000 பேர். இந்த நிகழ்ச்சிக்கு இல்ல, அவங்கவுங்க குடும்பத்தோட வந்து அவங்கவுங்க பல குரூப். நான் போன நிகழ்ச்சிக்கு 500 பேர் இருந்தாங்க. ஆனா வெவ்வேறு இடத்துல அவங்க காலையில வராங்க, குழந்தைங்க கூட வராங்க, சமைக்கிறாங்க, விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, நடக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. எவ்வளோ 10,000 பேர் ஒரு பூங்காவில் துபாய் பாலைவனத்துல. பசுமையா இருக்கு அந்த பாலைவனத்துல, நடுவுல பசுமையா இருக்கு. அப்போ நினைச்சு பாரு, இதெல்லாம் நமக்கு அவசியமானது. ஆனா இங்க திராவிட மாடல், திராவிட மாடல், திராவிட மாடல். என்னத்த மாடல்? அம்பாசிடர் கார் மாடல் தான், பழைய மாடல். ஆமா, இதெல்லாம் பண்ணுங்கயா, இதெல்லாம் மக்களுக்கு வேணுங்க, அதெல்லாம் அவசியமானதுயா. உங்களுக்கு நீங்க மால் வணிக வளாகம்லாம் வேணாம், அதெல்லாம் கட்டினதெல்லாம் போதும். மல்டிப்ளெக்ஸ் சினிமாலாம் எங்களுக்கு வேண்டாம். ஐடி பார்க்கிங் இங்கெல்லாம் வேண்டாம், வெளியில கட்டிட்டு போ. சென்னைக்கு எங்களுக்கு வேண்டியது கிரீன் ஸ்பேஸ், பிரீதிங் ஸ்பேஸ். சென்னை நகரத்துக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் வேணும். இந்த பூங்கா மூலமாக சென்னையில் எவ்வளவு பெரிய பூங்கா தெரியுமா இருக்கு? இப்போ எத்தனை பூங்கா இருக்கு தெரியுமா சென்னையில்? மொத்தம் 850 பூங்காக்கள் தோராயமா இருக்கு. இந்த 850 பூங்காக்கள் 800 பூங்காக்கள் 1 ஏக்கர், 1.25 ஏக்கர், 1.5 ஏக்கர், 2 ஏக்கர் அதிகபட்சம். 800 பூங்காக்கள் 1 ல இருந்து 2 ஏக்கர், 1/2 ஏக்கர், அவ்வளவுதான். அதுல 50 பூங்காக்கள்ல மீதி இருக்கிற ஒரு 5 ஏக்கர், 7 ஏக்கர், 8 ஏக்கர். அதுல ஒரு 5 பூங்கா தான் 10 ஏக்கருக்கு மேல இருக்கு. சென்னையில பெரிய பூங்கா எத்தனை ஏக்கர் தெரியுமா? 18 ஏக்கர். செம்மொழி பூங்கா, தொல்காப்பியர் பூங்கா ஒன்று இருக்கு. அதுல யாரும் உள்ள போக முடியாது, நடக்க முடியாது. ஏன்னா அது மியாவாக்கி ஃபாரஸ்ட் போட்டு ஒரு அடர்த்தியா அங்க யாரும் வேற பயன்படுத்த முடியாது. இப்படி இங்கே கோயம்பேடுல ஒரு பூங்கா அமைத்தால் 60 ஏக்கர்ல ஒரு பூங்கா. நினைச்சு பாருங்க, 60 ஏக்கர்ல ஒரு பூங்கானா இங்க சுத்தி இருக்கிற இங்க அரும்பாக்கம், கோயம்பேடு, வடபழனி, முகப்பேர், திருமங்கலம், அங்க விரும்பாக்கம், வலசரவாக்கம் சுத்தி இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் அண்ணா நகர்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் பயன்படுத்துவாங்க. ஏன்னா நேரா மெட்ரோல இருந்து நேரா இறங்கினா பூங்கா, சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க. ஏன்னா வேற இடமே இல்லை நடக்கிறது. நிகழ்ச்சி வச்சிருக்கலாம். ஏன் நீங்க கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பூங்காவில் ஒரு பெரிய ஸ்கிரீனை போட்டு அங்க பார்த்து 5000 பேர் உட்காந்து பார்ப்பான். இதெல்லாம் செய்யுங்க. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் தான் நடக்குது. எங்களுக்கு பூங்கா வேணும், எங்களுக்கு மால் வேண்டாம். பூங்கா யார் பயன்படுத்துவாங்க? நடுத்தர வர்க்கமும் ஏழை வர்க்கமும். மால் யார் பயன்படுத்துவாங்க? பணக்கார வர்க்கம். பணக்கார வர்க்கம் மால் எப்படி எங்க வேணா போவோம். இங்க இல்லைன்னா மால்னா அங்க போக போறோம்.
ஆனா ஏழை வர்க்கம் நடுத்தர வர்க்கம் அவங்க பக்கத்திலே இப்போ ஒரு அமையுங்கள், பூங்கா அமைக்க வேண்டும், அமைச்சே ஆக வேண்டும், அமைச்சே ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. இல்ல நாங்க அதுல ஒரு 20 ஏக்கர் 22 ஏக்கர் நாங்க அதுல பார்க்கு, அப்புறம் மீதி இருக்கத்துல ஒரு வளாகம்னா 1 ஏக்கரோட கூட போறது கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். சம்பாதிங்களா வேற ஏதோ போய் சம்பாதிச்சுட்டு போங்கய்யா, இதை விட்டுடுங்கய்யா, மக்களுக்கு விடுங்க. எவ்வளோ எல்லாத்துலேயுமா கொள்ளடிக்கணும், நீங்க எல்லாத்துலேயுமே கொள்ளடிக்கணும். மனசாட்சிப்படி நீங்க நடந்துக்குங்க. மனசாட்சி கொஞ்சமே இருக்குல்ல உங்களுக்கு, உங்களுக்கு மனசாட்சி கொஞ்சம் இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணுங்க. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிற ஒரு வேண்டுகோள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தயவு செய்து கோயம்பேடு இந்த பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் 60 ஏக்கரில் பொது பசுமை பூங்காவை அமையுங்கள். காலகாலமா உங்க பேர் சொல்லும், அந்த பூங்காவுக்கு உங்க அப்பா பேர் கூட வச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலகாலமா அவர் பேரும் சொல்லும். இது எவ்வளவு பெரிய யோசனை நான் கொடுக்குறேன். ஜனாதிபதி வச்சு வந்து கையெழுத்து பில்டிங் வெட்டிட்டு போனா பண்ணுங்க, எங்களுக்கு வேணும், அதுதான் வேணும். சென்னையில் இப்ப என்ன நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துல மழை அதிகமா பெய்யுமா. இப்பயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சராசரி மழை 950 மில்லிமீட்டர், சென்னையுடைய சராசரி மழை 1050 மில்லிமீட்டர், 100 மில்லிமீட்டர் அதிகம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு 20-30 மில்லிமீட்டர் கூடுதலா பெய்யும். ஆனா எப்படி ஒரே நாள்ல இல்ல ஒரே மணி நேரத்தில் பெய்யும். 1 மணி நேரத்தில் பெஞ்சதுன்னா எங்க தண்ணி தேக்கி வைக்க முடியும், எங்க போவோம் தண்ணி, கடலுக்கு தான் போகும். அதனால இது போன்ற திறந்த வெளி இடங்கள், ஓபன் ஸ்பேஸ், ஓபன் ஸ்பேஸ்னா மழை பெய்யுதுன்னா உள்ள தங்கும், தண்ணி தேங்கி நிற்கும். இல்ல வரத்தெல்லாம் கடல்ல போயிட்டு நாம தான் எல்லாம் அப்படியே பெரிய அறிவு ஜீவிகள் என்ன கடல்ல தண்ணி விட்டுடுவோம், அப்புறம் கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம். டீசாலினேஷன் பிளான்ட் எவ்வளோ அறிவாளிங்க பயப்பா, அவ்வளோ மழை கிடைக்குது, அதெல்லாம் நம்ம தேக்கி வைக்க மாட்டோம், கடலை விட்டுடுவோம். கடல்ல இருந்து போய் தண்ணி எடுத்துட்டு 30,000 கோடி செலவு பண்ணுவோம், அதுல 10,000 கோடி கமிஷன். மழை இல்லாத ஊர்லயே டீசாலினேஷன் பிளான்ட் வச்சிருப்பானுங்க. துபாய் போனா, சவுதி அரேபியா போனா, இஸ்ரேல் நாட்டில் டீசாலினேஷன் பிளான்ட். ஆனா இங்க சென்னையில் 1050 மில்லிமீட்டர் பெய்கிற சென்னையில் ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் ஒண்ணு இல்லை. நார்த் மெட்ராஸ்ல ஒண்ணு, இப்ப அங்க ஒண்ணு, இப்ப இன்னொன்று புதுசா கட்டி ஆசியாவிலே பெருசு. இது ஒரு சாதனை இல்லை, இது வேதனை, இது அசிங்கம். அதெல்லாம் திறமை இல்லை உங்களுக்கு, இதுல நிரூபிக்கிற திறமை இல்லாத ஒரு சூழல். இதுக்கு பத்தாவதுக்குன்னு நமக்கு காவிரி தண்ணி வீராணத்திலிருந்து வருது, கிருஷ்ணா தண்ணி கோதாவரியிலிருந்து, கிருஷ்ணா ஆற்றுலேருந்து கிருஷ்ணா தண்ணி வருது, பாலாத்துலேருந்து செம்பரம்பாக்கம் தண்ணி வருது. அது எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல. பாலாறுலாம் அங்கே செம்பரம்பாக்கம், அதில் அங்கே காவேரி பாக்கம் ஏரியிலேருந்து அங்கேருந்து வடிஞ்சு செம்பரம்பாக்கத்துக்கு வருது. சரி, இது வேணாம், இதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்களும் இந்த துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைச்சர் KN நேரு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ஏதோ அன்புமணி சொல்றது மட்டும் கிடையாது. அன்புமணி போன்ற கிட்டத்தட்ட இது சென்னையில் உள்ள 30 லட்சம் பேருடைய கோரிக்கை. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம், அங்கே இதுக்கு முன்பு ஏரியாக இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இப்பொழுது அதில் ஒரு பூங்காவை அவசியமாக பசுமை பூங்காவை நீங்கள் அமைத்து, சென்னையில் உள்ள நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு இலக்கு, கிளைமேட் ஆக்ஷன் பிளான், காலநிலை செயல் திட்டம், சென்னை 2030க்குள்ள நாங்கள் இது செய்வோம், 2040க்குள்ள செய்வோம், 2050க்குள்ள அது செய்வோம். அப்போ இதெல்லாம் ஒரு தொடக்கம் செய்தால்தான் அதெல்லாம் நடக்கும். சும்மா பேப்பர்ல மட்டும் நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம், நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்த போது பண்ணாதீங்க.
இது முக்கியமானது, இது அவசியமானது. அதுக்காக தான் இன்னைக்கு 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்குகிறோம். எதுக்கு இந்த இயக்கம்னா உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. நீங்க ஒவ்வொருவரும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். நாங்க செய்வோம், தொடக்க உங்களுக்கு செய்ய சொல்லுவோம், நீங்க அதை செய்யணும். இது இந்த திட்டம் இது எனக்கு வேண்டிய திட்டமோ, ஏகேஎம்க்கு வேண்டிய திட்டமோ, இல்ல அருளுக்கு வேண்டிய திட்டமோ அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் வேண்டிய திட்டம், மக்களுக்கு வேண்டிய திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய திட்டம். குறிப்பாக இந்த தலைமுறை, வருகின்ற தலைமுறை இளைஞர்களுக்கு வேண்டிய திட்டம், இளைஞர்களுக்கு வேண்டிய திட்டம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, உடல் பருமன்ல இருந்து எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றணும். வருங்கால சந்ததியினர்களை இந்த தொற்றா நோயிலிருந்து காப்பாற்றணும்னா இது போன்ற பூங்காக்களை அதிக அளவில் சென்னையிலே அமைக்க வேண்டும். இது முதலமைச்சர் அவருடைய கடமை, துறை அமைச்சர்களுடைய கடமை. இதற்கு நீங்கள் ஒத்துழைத்து, உங்களோட ஒத்துழைப்புனா என்ன? நீங்க கையெழுத்து வாங்குங்க. கடைக்கடையா வீடு வீடா போய் கையெழுத்து, இந்த பகுதியில் சுத்தி இருக்கிற பகுதியில் போயிட்டு நான் கேட்டது 10 லட்சம் கையெழுத்து, நீங்க வாங்கி தரது எவ்வளோ? 30 லட்சம் கையெழுத்து வாங்க முடியுமா? நிச்சயமா முடியும். மக்கள் யாருமே யோசிக்க போறது கிடையாது. பூங்காவா கையெழுத்து போறேன், ஏன்னா அதுதான் வேணும். அதாவது தயவு செய்து மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யாதீங்க. உங்களுக்கு தேவை அங்க இருக்கிற மால், மல்டிப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வேண்டாம். அடுக்குமாடி குடியிருப்பு அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். மக்களுக்கு தேவை அங்க இருக்கிற இடத்துல ஒரு பசுமை பூங்கா, கிரீன் பார்க். 60 ஏக்கர்ல அது கிரீன், ஒட்டுமொத்த இடத்திலே கிரீன் பார்க் அங்கே அமைக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் மீண்டும் மீண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்.